வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நியூவா ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வருவேன், சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல்ல TN-TET பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெட் பேப்பர் 1க்கான தமிழ் வீடியோவும் இதுல இருந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரே கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்க ரிவிஷன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைக்காலஜிக்கு ஆல்ரெடி நம்ம 6 வீடியோஸ்க்கு மேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. த பெஸ்ட் எஸ்டிமேட், 1 செகண்ட் ப்ளீஸ், நான் பென் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ த பெஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் சைல்ட்ஸ் பிசிக்கல் மெச்சூரிட்டி இஸ், குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா ஸ்கெலிட்டன் ஏஜ், எலும்புக்கூடோடைய வயது. அந்த எலும்புக்கூடோட வயது வச்சுதான் குழந்தையுடைய உடல் முதிர்ச்சி நிலையானது தரமா இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ உளவியல்ல கல்வி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம நம்ம உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய வருது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் போது குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வருதுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்ஸ்டிங்ஸ் ஹேஸ் அன் innate tendency maintained that all the specific human emotions are derived from instincts set by. இயல்புகள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது. குறிப்பிட்ட மனித மனவெழுச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கங்களிலிருந்து பெறப்படுகிறது என்று கூறியவர் யார்? டெஃபினிஷன் கொஸ்டின்ஸா வந்துகிட்டே இருக்குங்க. இருக்கிறதுலே கஷ்டமா இருக்குது இந்த டெஃபினிஷன் தாங்க. மக்டுக்கள் இது எல்லாத்தையுமே நான் தனியா எழுதி வச்சு அதுக்கு ஒரு தனியா இம்பார்ட்டன்ட் வீடியோ போடலான்னு கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் கிட்டத்தட்ட 3-4 டெஃபினிஷன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கில்ஃபோர்ட் has divided emotions into dash types. மனவெழுச்சியை கில்ஃபர்ட் என்பவர் எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார்? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகைகளா பிரிச்சிருக்காங்க. சில பேர் 14 வகை அப்படிலாம் கூட பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கில்ஃபோர்ட் எத்தனை வகையா பிரிச்சிருக்காருன்னா 3 வகையா பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. 4வது கொஸ்டின் பார்க்கலாங்களா. கன்வர்ஜென்ட் திங்கிங் அதர்வைஸ் கால்ட் அஸ், ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் திங்கிங், செங்குத்து சிந்தனை. ஒருங்கிணைந்த சிந்தனையை நம்ம இன்னொன்னு என்னவா சொல்லலாம், செங்குத்து சிந்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க. 2 பொருளை ஒருங்கிணைக்கிறீங்க. ஒருங்கிணைச்ச உடனே ஒன்னா சேர்த்தோடனே அது என்ன ஆகுது, நேரம் நீட்டாகுது. அப்ப நீட்டாகுதுன்னா செங்குத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம எப்படியாவது படிச்சு ஆகணுமே, என்ன பண்றது, டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, நம்ம சீக்கிரம் படிக்கணும். The individuals below the age of dash who commit crime are not labeled as delinquents. dash வயது குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை. இந்த வயசுக்கு கீழே இருக்கவங்க குற்றம் செஞ்சாலும் அவங்க குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வயசுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வயதுக்கு குறைவான மாணவர்கள், அதாவது மாணவர்கள் இல்ல பசங்க, சரிங்களா? அடுத்து, in order to avoid conflict some adults behave like children during failure. This is dash self defense mechanism. முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தைகளைப் போல நடந்து கொள்கின்றன. இதை டேஷ் தற்காப்பு நடத்தைகள் என்பர் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன தற்காப்புனா ரிக்ரெஷன், பின்னோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாலும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துப்பான், அந்த தப்பு மறைக்கிறதுக்காக. அது நம்ம என்னன்னு சொல்றோம்னா பின்னோக்கம், ரிக்ரெஷன், தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. அக்கார்டிங் டு தர்ஸ்டன் தியரி ஆஃப் குரூப் ஃபேக்டர் R1 refers to. தர்ஸ்டன் கோட்பாட்டின்படி குழு காரணி R1 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் ரீசனிங் ஃபேக்டர், தூண்டல் பகுத்தறிவு. R1 அப்படின்னா என்னன்னா தூண்டல் பகுத்தறிவு. அடுத்து RB கெட்டல்ஸ் பர்சனாலிட்டி தியரி இஸ். RB கேட்டலின் ஆளுமை கோட்பாட்டு. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஆளுமை கோட்பாட்டை கொண்டு பிடிச்சவர் யாரு, RB கேட்டல் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப வேற மாதிரி கேக்குறாங்க பாருங்க. RB கேட்டலின் ஆளுமை கோட்பாடு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னா ட்ரெய்ட் அப்ரோச்,
உள்ள பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை. அததான் ஆர்பி கேட்டல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து கிராஸ் செக்ஷனல் குரூப்பிங் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் எஜுகேட்டிங் டேஷ். குறுக்கு வெட்டு வகைப்படுத்துதல் முறை டேஷ் கற்பிக்க பயன்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் மிக்க குழந்தைகள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கிஃப்டட் சில்ட்ரனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரே கொஸ்டின்ஸ் தாங்க, அதை மாத்தி 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 நம்மளுக்கு கேட்கறாங்க. அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த குறுக்கு வெட்டு வகைப்படுத்துதல் முறை யாருக்காக பயன்படுதுன்னா கிஃப்டட் சில்ட்ரனுக்காக பயன்படுது, மீத்திறன் மிக்க குழந்தைகளுக்காக. அடுத்த கொஸ்டின், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் வாஸ் காரிலேட்டட் பை. பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்பு படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன். சார்லஸ் ஸ்பியர்மேன் தான் பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்பு படுத்தியவர். அடுத்து ஸ்ட்ரக்சரலிசம் தியரி வாஸ் டெவலப்டு பை. அமைப்பியல் கோட்பாடால் டேஷ் ஆல் உருவாக்கப்பட்டது. இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்மளுக்கு. டின்ச்னர், இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரலிசம் தியரி, அமைப்பியல் கோட்பாடு. எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறோம் இப்போ புரியுதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின், நிறையலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் இந்த வருஷம் எப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வரலாம். When was Galton reported the astonishing results of his study on mental images? கால்டன் தனது ஆய்வில் இருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஆண்டு வெளியிட்டார்னா 1860. கால்டன் தன்னுடைய ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை 1860 வெளியிட்டார். அடுத்து டேஷ் இஸ் a strong affectional bond between infants and their caregivers. டேஷ் என்பது குழந்தைகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாச பிணைப்பாகும் அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட், பற்றுதல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், டிரைவ் டிடக்ஷன் தியரி ஆஃப் லேர்னிங் வாஸ் ஃப்ரேம்டு பை. உந்த குறைப்பு கோட்பாடு கற்றலை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா ஹல் தான் உந்த குறைப்பு கோட்பாடு கற்றலை வடிவமைச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின், the branch of psychology concerned with the construction and use of different tests and techniques meant for the measurement and assessment of various types of human abilities and capabilities is. கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுதுங்க எனக்குலாம். மனிதனின் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்ய பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகள் சம்பந்தப்பட்ட உளவியல். அதை பத்திலாம் படிக்கிற படிப்பு, அந்த உளவியல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது அப்படின்னா சைக்கோமெட்ரிக்ஸ், உள அளவீடுகள். மெமரி ஆஃப் 1 year child is aroused by. 1 வயது குழந்தையின் நினைவாற்றலானது எழுப்பப்படுவது டேஷ் ஆகும். இப்ப நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, 1 வயசு குழந்தை பிளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து காட்டுது அப்படின்ற மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி அந்த அவங்களுடைய நினைவாற்றல் எழுப்பப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா சென்சரி ஸ்டிமுலி, புலன் உணர்வு தூண்டல். அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட், the need for freedom comes under dash category. விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்தெந்த பிரிவின் கீழ்னா சோசியோ சைக்காலஜிக்கல் நீட், சமூக உளவியல் தேவைக்கு கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. Learning to read is a developmental task which arises due to. வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் எழுச்சி அடைகிறது அப்படின்னு கேக்குறாங்க. எதனால்னா சோசியோ கல்ச்சுரல் பிரஷர், சமூக கலாச்சார அழுத்தம். அடுத்து பார்க்கலாங்களா. டேஷ் டெவலப்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தியரி. மொழி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் உருவாக்குனாங்க? லீவை கோட்ஸ்கை. இந்த மாதிரி பாருங்க, எத்தனை கொஸ்டின். இதை கண்டுபிடிச்சது யாரு, அதை கண்டுபிடிச்சது யார், அதுதாங்க நம்மளுக்கு நிறைய கொஸ்டினா இருக்கு. அதுதான் நிறைய கன்ஃபியூஸும் ஆகும். Which one of the following is not a test for measuring emotional quotient? இதுவுமே சம்திங் ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. கீழ்கண்டவற்றுள் ஒன்று மன வளர்ச்சி ஈவை அளவிடக்கூடிய சோதனை அல்ல. எதன் மூலமா அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. எதுனா டாட் பை என்ட்ரி முறை. அப்ப இந்த 3 வச்சும் கண்டுபிடிக்கலாம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
வெறும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் இல்ல. அப்ப இந்த மூணுத்தை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவெழுச்சி ஈவை கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, if a student's mental age is 20 and chronological age is 16, what will be his intelligence quotient? இதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட் ஏஜ் வந்து மென்டல் ஏஜ் வந்து கம்மியா சொல்லிட்டாங்க, chronological ஏஜ் வந்து அதிகம். இந்த மாதிரி சம்பந்தமான கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்ப அவருடைய நுண்ணறிவு ஈவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னவா இருக்கும்னா 125. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். Next, who defines learning is the acquisition of new behavior or the strengthening or weakening of old behavior as the result of experience? இதுவுமே one of the repeated questions. இதிலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 repeated questions நான் பார்த்துட்டேங்க. கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார் அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா ஹென்ரி பி ஸ்மித். சாரிங்க, இது ஒரு நிமிஷம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? கிளினிக்கல் சைக்காலஜி டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த காசஸ் ஆஃப். மருத்துவ உளவியல் டேஷ் காரணங்களை விளக்குகிறது மற்றும் விவரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநோய், மென்டல் ஹில்னஸ். அடுத்த கொஸ்டின், 4 types of personality like sanguine, choleric, phlegmatic and melancholic was classified by. sanguine, choleric, phlegmatic மற்றும் melancholic என்ற ஆளுமையை 4 வகைப்படுத்தியவர். ஆளுமையை 4 வகையா பிரிச்சிருக்காரு ஒருத்தவர். அவர் யாருன்னு கேக்குறாங்க. யாருன்னா ஹிப்போக்ரட்ஸ். அடுத்து, which one of the following increases between the years of 3 to 6 years by the product of social situations? பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று சமூக சூழல்களின் விளைவால் 3 முதல் 6 ஆண்டுகளில் அதிகரிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது அப்படின்னா நெகட்டிவிட்டிசம். சமூக சூழ்நிலையினால இந்த 3 to 6 அந்த காலகட்டத்துல ஆண்டுல வந்து எது அதிகரிக்குதுன்னு சொல்றாங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறது. The person who usually formulates problem and finds solution of it as the following thinking style. சிக்கலை உருவாக்கி அதுக்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகையான சிந்தனை உடையவர்கள். பிரச்சனையே உருவாக்கி அதுக்கான தீர்வையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களதான் கிரியேட்டிவ் திங்கிங், படைப்பாற்றல் மிகுந்த சிந்தனை வாய்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இதுல எந்த டைப் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, நான் இது கொஞ்சம் ஜாலியா தான் கொண்டு போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியும் இருக்கும். என்ன பண்றது, நம்ம எப்படி இருந்தாலும் இதை படிச்சுதாங்க ஆகணும். In social examination and achievement test, gifted children occupy the top dash of rank. பள்ளி தேர்வு மற்றும் அடைவு தேர்வில் மீத்திறன் மாணவர்கள் டேஷ் இடத்தை பெறுகிறார்கள். சரிங்களா? அந்த கிஃப்டட் சில்ட்ரன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி மீத்திறன் மாணவர்கள் எந்த இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இடத்த பிடிக்கிறாங்கன்னா 5%. அதாவது அந்த டாப் ரேங்க்ல ஒரு 5% பீப்புள் வந்து இந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து, there is considerable evidence that various psychiatric conditions can be prevented through the implementation of effective evidence-based intervention according to. ஆதார அடிப்படையிலான சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல மனநோய் நிலைகளை தடுக்க முடியும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என கூறியது எந்த ஒரு அசோசியேஷன் இல்லை எந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த அமைப்புனா இந்த அமைப்பு தாங்க, யூரோப்பியன் சைக்காட்ரிக் அசோசியேஷன், EPA, ஐரோப்பிய சைக்காட்ரிக் அசோசியேஷன். EPA அப்ரிவேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ரிவேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் டிஃபைன்ட் அஸ், செம்ம கொஸ்டின், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். கல்வி உளவியலின் வரையறை என்பது என்ன, டெஃபினிஷன் நம்மளுக்கு கேட்குறாங்க. என்ன டெஃபினிஷன்? அப்ளிகேஷன் ஆஃப் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு ஹியூமன் பிஹேவியர். உளவியலின் கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை மனித நடத்தைகளுடன் செயல்முறைப்படுத்துதல் தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். செலக்ட் த கரெக்ட் பேர். growth இணையை, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். growth stage 45 to 60 years. வளர்ச்சி நிலை வந்து 45 to 60 ஆண்டுகளா, இல்ல எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டேஜ் வெளிப்படுத்தும் நிலை பிறப்பு முதல் 14 ஆண்டுகளா, இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜ்
25லேருந்து 44 ஆண்டுகளா, இல்லை மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ் பராமரித்தல் நிலை வந்து 15லேருந்து 24 ஆண்டுகளானா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜ் நிறுவுதல் நிலை வந்து 25லேருந்து 44 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் சரியான இணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம உளவியலில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை தெரியல அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு எந்த மாதிரியான டாபிக்ஸ்க்கான வீடியோ வேணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னாலும் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப போராக இருக்குது அப்படின்னு நினச்சி படிக்காமல் விட்டுறாதீங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம மண்டி இது பண்ணியாவது எப்படியாவது நம்ம படித்து கிளியர் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ.